Unit 2 Properties of Matter Module number 9. போன மாடல்ல நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். கேபிலரி ரைஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மாடல்ல என்ன கத்துக்க போறோம்? கேபிலரி ரைஸ் மெத்தட்ல ஒரு லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ண போறோம். Derive an expression for surface tension by capillary rise method. A capillary tube of radius r is taken and is immersed into a liquid vertically. ஒரு capillary tube னா தமிழ்ல நுண்புழை குழாய் அல்லது தந்து குழாய். A capillary tube is taken and is immersed vertically into a liquid. ஒரு capillary tube ஒரு liquidல vertically immerse பண்ணி இதான் capillary tube. நம்ம பெரிய சைஸ்ல படம் போட்டு காமிச்சிருக்கோம். சரிதானா? ஆக்சுவலா இதோட ரேடியஸ் எப்படி இருக்கும்? வெரி லெஸ் ரேடியஸ், வெரி லோ ரேடியஸ். அதை வெர்டிகலா இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப பீக்கர்ல இருக்கக்கூடிய லெவலை விட அந்த டியூப்ல லெவல் என்ன செஞ்சிருச்சு? இந்த இது வரைக்கும் கூடிச்சு. H is the height up to which a liquid rises inside the capillary tube. H ஹைட்டுக்கு லிக்விட் அந்த டியூபுக்குள்ள மேலே ஏறி போச்சு. அந்த திரவத்தின் மேற்பரப்பு எப்படி இருக்கு? கான்கேவ் ஷேப்ல இருக்கு. ரைட் தானே? அப்ப நம்ம இப்ப 2Dல படம் போட்டிருக்கோம். மேற்பரப்பு மட்டும் அப்படி 3Dல போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மேல அப்படி போட்டு காமிச்சிருக்காங்க ரவுண்டு. அப்ப நம்ம இந்த டியூபை 3Dல கெஸ் பண்ணிக்கோ. ரைட்டா? So the liquid rises up to certain height h due to surface tension. இப்ப திரவத்தின் மேற்பரப்பு சற்றே வளைஞ்சிருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு அந்த வளைந்த பரப்புக்கு திரவத்தின் மேற்பரப்புக்கு ஒரு டேஞ்சன்ட் போடுறேன். அந்த டேஞ்சன்ட் தான் எதை குறிக்கும்? சர்ஃபேஸ் டென்ஷன் குறிக்கும். So the surface tension is T and is acting tangential to the liquid surface. அந்த திரவத்தின் மேற்பரப்பை தொட்டுக்கொண்டு பரப்பில் விசை T இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம், ஒரு வெக்டாரை 2 கூறுகளாக பகுக்கலாம். Inclined vector can be resolved into 2 components. One is horizontal component and the other one is vertical component. அங்க பாரு, இங்க Tங்கிறது ஒரு வெக்டார். இதை ரெண்டா ரிசால்வ் பண்றேன். Horizontal component and another one vertical component. So we resolve T என்ற அந்த பரப்பில் விசையை ரெண்டா பிரிக்கிறேன். கிடைமட்ட கூறு T sin θ, செங்குத்து கூறு T cos θ. அதே மாதிரி இந்த T இந்த பக்கம் இருக்கக்கூடிய Tயும் T sin θ என்றும் T cos θ என்றும் ரெண்டா ரிசால்வ் பண்ணியாச்சு. இப்ப இந்த டியூப்ல பாரு, இந்த T sin θ ரைட் சைட்ல இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இதோட கவுண்டர் பார்ட் எங்க இருக்கு பாரு? T sin θ இருக்கு லெஃப்ட் சைட்ல. So this T sin θ balances this T sin θ. Similarly, the T sin θ components along the circumference of the tube cancel with each other. என்ன சொல்றோம்ப்பா? இந்த T sin θ படத்துல ரெண்டு தான் T sin θ போட்டிருக்கோம். நீ 3Dல கெஸ் பண்ணி பாரு. அது டியூப், அந்த டியூப்ல ஒவ்வொரு புள்ளியில இருக்கக்கூடிய T sin θவுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு T sin θ ஆக்ட் பண்ணும். அப்ப T sin θ காம்பனன்ட்ஸ் பூராமே அந்த டியூபோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து T sin θ கூறுகளும் ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணிக்கிறோம். ஆனா எது கேன்சல் பண்ணாது? ஆல் T cos θ காம்பனன்ட்ஸ் ஆர் ஆக்டிங் இன் தி அப்பர் டைரக்ஷன். படத்துல பார்த்தோம்னா ரெண்டு T cos θ தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலா இது டியூப்ல ஒவ்வொரு புள்ளிலையும் மேல் நோக்கிய T cos θ செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த T cos θ எவ்வளவு லென்த்ல செயல்பட்டு இருக்கும்? அந்த டியூபோட சுற்றளவு எவ்வளவு? 2πr. அப்ப 2πr லென்த்ல அந்த T cos θ செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தெரியுது. இப்ப என்ன யோசிச்சு பாரு, T sin θ காம்பனன்ட்ஸ் பூரா கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா T cos θ காம்பனன்ட்ஸ் பூரா ஒரே டைரக்ஷன்ல மேல் நோக்கி இருக்கு. அப்ப இந்த T cos θ காம்பனன்ட்ஸ் மேல் நோக்கி செயல்படுவதனாலதான் இந்த லிக்விட் அப்படி மேல இழுக்குது. So all T cos θ components are acting upwards and pull the liquid up. அந்த T cos θ கூறு திரவத்தை மேலே இழுக்கிறது. சரி, அப்ப திரவம் அப்படியே மேல போய் வெளியே கொட்டுமா? கொட்டாது. ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல போய் நின்றுது. என்ன ரீசன்? ஒரு அப்பர் ஃபோர்ஸ் இருக்கு. அது சர்ஃபேஸ் டென்ஷனோட T cos θ காம்பனன்ட்டால இருக்கு மேல் நோக்கி. அத கீழ் நோக்கி செயல்படக்கூடிய ஏதோ ஒரு விசை சமன் செய்கிறது. Some other force is acting in the downward direction and it balances the upward force. அதுதான் அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் இந்த லிக்விட் காலத்தோட, இந்த H ஹைட் இருக்கக்கூடிய இந்த லிக்விட் காலத்தோட வெயிட். இந்த திரவ H உயரம் கொண்ட இந்த திரவ உருளைக்கு என்ன இருக்கு? ஒரு வெயிட் இருக்கு. அந்த வெயிட் கீழ் நோக்கி செயல்படுது. அது திரவத்தின் மேல் நோக்கிய பரப்பியல் விசையை
சமன் செய்கிறது. புரியுதா? The weight of the liquid column is acting downwards, but at the same time that all t cos theta components of surface tension are acting in the upper direction. If these two balance each other, then the liquid column comes to rest. என்ன சொல்றோம் புரியுதா? திரவத்தின் எடை, இந்த திரவ உருளை, இது என்ன ஷேப்ல பார்க்கும்? படத்துல பார்த்தா ஏதோ செவ்வக மாதிரி இருக்கு, ஆனா ஆக்சுவலா 3Dல கெஸ் பண்ணு, அது ஒரு உருளை வடிவம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப். The liquid column is in the form of cylinder. திரவம் உருளை வடிவில் இருக்கிறது. அந்த உருளை வடிவ திரவத்தின் எடை கீழ்நோக்கி செயல்படுகிறது. அதே நேரத்தில் அந்த திரவத்தின் பரப்பியல் விசையினால் ஏற்படக்கூடிய எல்லா t cos theta கூறுகளும் மேல் நோக்கி ஒரு விசையை செயல்படுத்துகிறது. அப்ப பரப்பியல் விசையினால் ஒரு விசை மேல் நோக்கி இருக்கிறது, திரவ உருளையின் எடை கீழ் நோக்கி இருக்கிறது. இவை இரண்டும் எப்பொழுது ஒன்றை ஒன்று சமனம் செய்து கொள்கின்றனவோ அப்பொழுது திரவ உருளை மேலையும் போகாம கீழையும் போகாம சமநிலை அமைதிநிலையை அடைகிறது. ரைட்டா? இப்ப படத்தை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கிடுச்சா? இப்ப எக்ஸ்பிளனேஷன் போவோமா? A capillary tube of radius r is dipped vertically in a liquid. ஒரு ஆரம் கொண்ட ஒரு டியூப, கேபிலரி டியூப டென்சிட்டி ரோ இருக்கக்கூடிய லிக்விட்ல செங்குத்தா அமிழ்த்து வச்சிருக்கோம். Due to capillarity, the liquid rises to a height h. Capillarity பரப்பியல் நுண்பிழையேற்றம் காரணமாக திரவம் சற்றே h உயரத்துக்கு மேலே நிற்குது. Theta is the angle of contact. தீட்டாங்கிறது அந்த திரவத்தின் மேற்பரப்பில் அறையப்பட்ட தொடுகோட்டுக்கும் கண்ணாடியின் பரப்பிற்கும் இடையே உள்ள கோணம் தீட்டா. The surface tension T acting tangential to the liquid surface. எப்பொழுதுமே பரப்பியல் விசை திரவத்தின் பரப்பில் தான் செயல்படும். அப்ப அது வளைந்து T என்று படத்துல காமிச்சிருந்தோம். The reaction T can be resolved into two components. One is vertical component T cos theta and the other one is horizontal component T sin theta. அந்த பரப்பியல் விசை T இரண்டு கூறுகளாக பகுக்கப்படுகிறது. கிடைமட்ட கூறு T sin theta, செங்குத்து கூறு T cos theta. எல்லாமே நம்ம படத்துல சொல்லியிருந்தோம், அப்படித்தானே? horizontal components along the circumference cancel. எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? எல்லா T sin thetaவும் கேன்சல் ஆகிடும். horizontal component கிடைமட்ட கூறுகள் T sin theta அனைத்தும் ஒன்றை ஒன்று சமனம் செய்து அழித்துக் கொள்கின்றன. ஆனால் எது அழிச்சுக்கிறாது? T cos theta அழித்துக் கொள்ளாது. The total upward force is due to vertical component, that is T cos theta. vertical component என்னதுப்பா? T cos theta. அது மட்டும்தான் upward force கொடுக்குது. The total upward force along the circumference. அப்ப அந்த T cos theta எவ்வளவு நீளத்தில் செயல்படுகிறது என்று ஏற்கனவே சொன்னோம். அந்த T cos theta செயல்படக்கூடிய நீளம் அந்த டியூபோட சுற்றளவு, circumference of the tube, that is 2 pi r. அது வட்டமா தானே இருக்கும், circumference வட்டம். அப்ப 2 pi r into T cos theta. அப்ப T cos theta என்ற இந்த விசை 2 pi r நீளத்தில் செயல்படுகிறது. அப்ப டோட்டல் upward force வேணும்னா 2 pi r ஐயும் T cos theta ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். So this is upward force. ரைட்டு. இப்ப downward force என்னது? அந்த லிக்விடோட வெயிட். வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். வெயிட் W is equal to mg. மாஸ் W is equal to mg, மாஸ் இன்டு கிராவிட்டி. மாஸ் எப்படி எழுதலாம்? வால்யூம் இன்டு டென்சிட்டி. வால்யூம் இன்டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி. மூணையும் பெருக்குனா வெயிட் கிடைச்சிரும். வால்யூம் இன்டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி. வால்யூம்னா தமிழ்ல கன அளவு, அடர்த்தி, முடுக்கம். கன அளவு, அடர்த்தி, முடுக்கம் மூணையும் பெருக்கப்படும். சரி, வெயிட் ஆஃப் எதோட வெயிட் பார்க்க போறோம்? லிக்விட் காலத்துல வெயிட். லிக்விட் காலம் என்ன ஷேப்ல இருக்குன்னு சொன்னோம்? சிலிண்டர், உருளை. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். அப்ப பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்ங்கிறது திரவ உருளையின் கன அளவு, பருமன் அளவு, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ரைட். அந்த லிக்விடோட டென்சிட்டி நம்ம எவ்வளவு சொல்லியிருக்கோம்? இன்ட்ரடக்ஷன்ல ரோ சொல்லியிருக்கோம். கிராவிட்டி எவ்வளவு? ஜி. அப்ப வால்யூம் இன்டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி மூணையும் மல்டிப்ளை பண்ணா அந்த திரவ உருளையின் எடை கிடைச்சிச்சு. ஸோ வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரோ ஜி. சரி, அட் ஈக்விலிபிரியம் சமநிலையின் போது எதுவும் சமப்படுத்துது? மேல் நோக்கிய பரப்பியல் விசையும் கீழ் நோக்கி செயல்படக்கூடிய எடையும் சமன் செய்து பாரு. டோட்டல் வெயிட், டோட்டல் அப்போர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம். இப்ப ரெண்டுமே நம்ம எழுதிருக்கோமா? டோட்டல் வெயிட் டோட்டல் அப்போர்ட் ஃபோர்ஸ் 2 pi r T cos theta எழுதிக்கிட்டேன். வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வச்சு எழுதிக்கிட்டேன். ரெண்டையும் சமன் எழுதிக்கிட்டேன். அப்ப இதுல ஈக்குவேஷன் காமனா இருக்கிறதா அடிச்சுட்டு ஒரு ஆர் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு டீக்கு மட்டும் ஃபார்முலா கொண்டு வா. டி இஸ் ஈக்வல் டு ஹெச் ஆர் ரோஜி பை 2 cos theta. ஸோ டீங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் தம்பி, ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம், ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த கேபிலரி டியூப், ரோ இஸ் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், ஜி இஸ் த கிராவிட்டி, அண்ட் 2 numerical number
and theta is the angle of contact. So surface tension T is equal to HR rho g by 2 cos theta. இப்படி என்ன செஞ்சாச்சு, ஒரு திரவத்தின் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எக்ஸ்பிரஷனை கேபிலரி ரைஸ் மெத்தட்ல டெரைவ் பண்ணிட்டோம். இப்ப இந்த 2 கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஆன்சர் ஃபைனல் பண்ணிட்டு வர்றீங்க, நோட் எழுதிட்டு வர்றீங்க. டிவைன் சர்ஃபேஸ் டென்ஷன் ஷார்ட் கொஸ்டின் 2 மார்க் அல்லது 3 மார்க். derive an expression for surface tension of a liquid by capillary rise method. இது very important big question, 5 mark question. Okay, Thambi? So we will meet in next class. Thank you.